அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஏராளம் காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது என்னவென்று சொன்னால், 2 கண்களை, 2 செவிகளை, 2 கரங்களை, 2 கால்களை படைத்த தேவன் நல்ல வேளையாக நல்வாய்ப்பாக ஒரே நாவை படைத்தார். ஒரு நாவை வைத்துக் கொண்டு நமக்கு எத்தனை பிரச்சனைகள். அந்த நாவை நம்மால் அடக்க முடிகின்றதா? யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே சொல்கின்றான், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்கின்றார். சாவுக்கேதுவான விஷம் அந்த நாவிலே இருக்கிறதா? அதே நேரத்துல நீதிமொழிகளின் புத்தகத்திலே சாலமோன் சொல்கிற போது, நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது, அதை விரும்பினவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவை நாம் எவ்வளவு சரியாக கையாளுகிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. கொஞ்சம் தவறிவிட்டாலும் அது விஷம் என்று இங்கே சொல்லுகின்றது. இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல இந்த நாவை குறித்து பல்வேறு விதமான உதாரணங்களை பயன்படுத்துகிறார். முதலாவது 3ஆம் வசனத்துல யாக்கோபு 3:3 அவர் சொல்லுகின்றார், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அதுபோல நம்முடைய மொத்த சரீரத்தையும் நாம் வழிநடத்துவதற்கு மிக அவசியமான ஒன்று கடிவாளமாக இந்த நாவு சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப 4வது வசனத்தை வாசிப்பு என்று சொன்னால், பெரிய கப்பல்களை சிறிய சுக்கான் என்பது எப்படி திசை திருப்ப, நிறுத்த, அதை செலுத்த பயன்படுகிறதோ அதுபோல நாவு என்பதும் ஒரு சிறிய சுக்கான், ஆனால் நம்முடைய பாதையவே மாற்றிவிடும் என்று யாக்கோபு சொல்லுகின்றார். 3வதாக ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். 5ஆம் வசனத்துல, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவிடும், அதே போல நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது, நரக அக்னியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்கின்றார். அதாவது நாவை குறித்து அது விஷம் என்றும், நாவை குறித்து கடிவாளம் என்ற வார்த்தையும், நாவுக்கு சுக்கான் என்ற ஒரு ஓமையும் அங்கே பயன்படுத்தப்பட்டது. நாவு என்பது ஒரு நெருப்பு என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நெருப்போடு நாம் விளையாடக்கூடாது, விஷத்தோடு விளையாடக்கூடாது. இவைகளின் நாவை நாம் எவ்வளவு சரியாக நாம் கையாளுகிறோமோ, எவ்வளவு பக்குவமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு மரியாதையும், அவ்வளவு நம்முடைய நித்திய ஜீவனுக்கு பங்கம் இல்லாமலும் நம்மால் வாழ முடியும். கர்த்தர் நம்முடைய நாவை அடக்க நம்ம கிருபை செய்வாராக. God bless you. Praise the Lord.